இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா சும்மாவா? இந்த மேட்சுக்கு நடுவுல சும்மா ஒரு 10 செகண்டுக்கு விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா கூட எத்தனை கோடி அப்படிங்கறத கேட்கும் போது தலை சுத்துது. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்ப்போம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுறாங்க அப்படின்னாலே மிகப்பெரிய வருமானமானது அதை சார்ந்த எல்லோருக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வச்சுதான் ஒட்டுமொத்த ஐசிசி தொடருமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் காரணத்தினாலதான் இப்பெல்லாம் ஒரு ஐசிசி ஈவென்ட் நடக்குது அப்படின்னாலே இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே போல்ல இருக்க மாதிரியே ஐசிசி அட்டவணை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு மேட்சை மட்டுமே கிட்டத்தட்ட 30 கோடி பார்வையாளர்கள் மேல பார்ப்பாங்க. இதன் மூலமா மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். கடைசியா இந்தியாவும் பாகிஸ்தான் 2023ஆம் ஆண்டு 50 உலகக்கோப்பை தொடர்ல விளையாண்டாங்க. இந்த ஒரு மேட்ச டிவில மட்டுமே கிட்டத்தட்ட 17 கோடியே 30 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல மட்டுமே 22 கோடியே 50 லட்சம் பேர் வரைக்கும் பார்த்திருக்காங்க. இதன் மூலமா அதிக பார்வையாளர்களால் பார்க்கப்பட்ட ஒரு நாள் போட்டி அப்படின்ற பெயருமே அந்த மேட்ச் கிடைச்சிருந்தது. இந்த நிலையில தான் 50வது உலகக்கோப்பை அப்பவே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்ப 10 வினாடி விளம்பரத்துக்கு 30 லட்சம் ரூபாவை விளம்பர கட்டணமா வாங்கி இருந்தாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம். அந்த வகையில தான் இன்னைக்கு சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல ஒரு 10 வினாடி விளம்பரம் கொடுக்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரைக்குமே விளம்பர கட்டணமா வசூலிக்கிறாங்க. இந்த 10 வினாடி விளம்பரத்தையே பல்வேறு நிறுவனங்களுமே போட்டி போட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஒவ்வொரு ஓவர் முடியும் போதும் ஒவ்வொரு விக்கெட் விழும் போதுமே தொடர்ந்து விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 100 ஓவருக்குமே விளம்பரம் வரும். ஒவ்வொரு 10 வினாடிக்கும் 50 லட்சம் அப்படின்னா இந்த 100 ஓவர்ல எத்தனை விளம்பரம் வரும், எத்தனை கோடிகள் சம்பாதிப்பாங்க அப்படிங்கறத நீங்களே கணக்கு போட்டுக்கலாம். கடந்த 20 ஆண்டுகள்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்சின் மூலமா மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி FICCI தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், இந்த மேட்சோட டிக்கெட்டு 1.5 லட்சம் வரைக்கும் அதிகபட்சமா துபாயில வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியும் செய்திகள் வெளியாகி இருக்கு.